போது சில பேராசிரியர்களெல்லாம் கூட என்னிடத்தில் கேட்பார்கள், எதற்காக தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் என்ற பெயர் வைக்க வேண்டும், தமிழர் என்ற பெயர் இருந்தால் போதாதா? அப்படியும் சில நண்பர்கள் சொல்லுகிறார்களே. தமிழ்நாடு தனியாக 1956 வந்துவிட்டதற்கு பின்னரும் அந்த பெயரா என்று கேட்பார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொன்ன ஒரு விளக்கம், பார்ப்பனரை விலக்காத பெயர் தமிழர், பார்ப்பனரை விலக்கிய பெயர் திராவிடர். பார்ப்பனரை விலக்குவதற்காகவே தோன்றிய இயக்கம்தான் நீதி கட்சி. அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக தோன்றிய இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம். அவை இரண்டும் சேர்ந்ததுதான் திராவிடர் கழகம். அதை அரசியல் முறையில் நிலைநாட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அந்த அடிப்படையில் திராவிடர் என்பதிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழர் என்பதால் பெருமைப்படுகிறேன், திராவிடர் என்பதால் உரிமை பெறுகிறேன் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன். இன்னும் சிலர் சைவ சார்புடைய பெருமக்கள் சிலர், நான் அவரிடத்துல எல்லாம் அன்போடு பழகுகிற ஒரு வாய்ப்பு பெற்றிருந்த காரணத்தால் அவர்கள் கேட்பார்கள், எதற்கு இந்த திராவிடர் என்ற பெயர், ஆதி திராவிடரோடு உங்களை சேர்த்து திராவிடர் சொல்லிக் கொள்வதிலே உங்களுக்கு என்ன பெருமை என்று கேட்பார்கள். நான் அவர்களுக்கு சொன்ன பதில், மேடையிலையும் சொன்ன பதில், ஆதி திராவிடன் தான் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன், அவனோடு சேர்ந்தால்தான் எங்களுடைய குடியுரிமை பாதுகாக்கப்படும். தீண்டாமை ஒழிப்பதற்கும் அதுதான் வழி, மனிதத்தன்மையை காப்பதற்கும் அதுதான் வழி, வரலாற்று மறுமலர்ச்சிக்கும் அதுதான் வழி என்று அந்த நாட்களில் நான் சொன்ன நினைவு வருகிறது. உள்ளபடியே இந்த மையம் இன்றைக்கு இங்கே தோன்றுகிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் ஏற்படுத்திய உணர்வு நீண்ட நெடுங்காலம் நிலைப்பதற்கு வாய்ப்பாக இந்த மையம் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக திராவிடம் மறைக்கப்பட்டது மட்டுமல்ல, ஏறத்தாழ அழிக்கப்பட்டது. அந்த அழிக்கப்பட்ட திராவிடத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிலைமை சூழ்நிலைகள் அடிப்படையிலே நமக்கு ஏற்பட்டது. வரலாற்றில் எப்படி அமைந்தது என்று கேட்டால், வெள்ளையர்கள் வருவதற்கு முன்னாலே, ஆங்கிலேய ஆதிக்கம் ஆட்சி ஏற்படுவதற்கு முன்னாலே இந்தியா முழுவதும் கொடிகட்டி பறந்தது படித்த கூட்டத்தினுடைய செல்வாக்கு என்ற பெயரால் வடமொழி அறிஞர்களுடைய செல்வாக்கு, அதன் மூலமாக பார்ப்பனிய செல்வாக்கு. வடமொழி படித்தவர்கள் பார்ப்பனர் அல்லாதார் கூட பார்ப்பனிய செல்வாக்கை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள், அதிலிருந்து விடுபட முடியாது. எனவே அந்த முறையில் அகில இந்தியாவிலே அந்த மொழிக்கு ஒரு செல்வாக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை பார்த்து வெளிநாட்டுக்காரர்கள் முதலாக அது ஜெர்மன் நாட்டு அறிஞனோ அல்லது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிஞனோ இந்தியாவிற்கு வந்து பார்க்கிற போது அவர்களுக்கு கிடைத்த ஏடுகளெல்லாம் வடமொழி ஏடுகள். வடமொழி தமிழை பார்த்து எழுத்துக்களை உருவாக்கி கொண்ட மொழி. வடமொழி கிபி 3ஆவது நூற்றாண்டுக்கு பின்னர் தான் நூல் வடிவத்திலே, எழுத்து வடிவத்திலே வந்த மொழி என்று அறிஞர்கள் தெரிவிப்பார்கள். அந்த வடமொழி பிராமணர்களுக்குரிய மொழியாக இருந்த காரணத்தால், பிராமணர்கள் செல்வாக்குள்ள ஒரு ஜாதியாக தங்களை உயர்த்தி கொண்ட காரணத்தால், பிராமணன் கையிலே இருந்த மொழி அது உயர்ந்த மொழி. பிராமணன் பயன்படுத்திய மொழி தேவமொழி. பிராமணன் அர்ச்சனைக்கு பயன்படுத்திய மொழி அது உயர்ந்த ஆற்றல் மிக்க மொழி. இதற்கெல்லாம் மறுப்பு தமிழறிஞர்கள் சொன்னாலும் கூட அது வெளிப்படாத ஒரு நிலை, அதற்கு ஒரு முக்கியத்துவம் வராத ஒரு நிலை. இவைகளுக்கு செல்வாக்கு அதை பார்த்த ஜெர்மன் நாட்டு அறிஞர்கள், குறிப்பாக மேக்ஸ் முல்லர், எல்லாமே இந்தியா என்றால் வடமொழி, வடமொழி என்றால் ஆரியம், ஆரி என்றால் ஜெர்மானியர்களுக்கும் ஆரியத்திலே தொடர்புண்டு. ஆகவே இந்த மொழியினுடைய பெருமையை நாம் நிலைநாட்ட அந்த கலாச்சாரத்தை உலகத்திலே கொண்டு போய் பரப்புவோமேனால் ஆரியம் உயர்ந்த செல்வாக்கு பெறும் என்ற உணர்வோடு மேக்ஸ் முல்லர், அவரை சேர்ந்த வேறு சில அறிஞர்கள் முழுவதும் வடமொழி நூல்களைத்தான் மொழிபெயர்த்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அக்காலத்திலே தென்னாட்டிலே இருந்த தலைமைப்பீடம், சென்னையிலே இருந்த ஆங்கிலேய அரசு கூட கல்கத்தாவிலே தலைமைப்பீடம் மாறிய காரணத்தால் அதை தொடர்ந்து கல்கத்தாவிலே உள்ள தலைமை வெள்ளைக்காரருடைய பிரதிநிதியாக இருந்த கவர்னர் ஜெனரல் போன்றவரிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடியவர்களெல்லாம் வடநாட்டைச் சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். தென்னாட்டிலே வந்த சில பாதிரிமாரிடத்திலே தமிழ் புலவர்களும் தொடர்பு கொண்டு இருந்தார்கள், அது தென்னாட்டில். அவையெல்லாம் தமிழ்நாடு அளவிலே முடிந்து விட்டது. இது அகில இந்திய அளவிலே நீதிமன்றங்களிலேயெல்லாம் பார்சி மொழி, சமஸ்கிருத மொழி, 2 மொழியைச் சேர்ந்த அறிஞர்களை வைத்துக் கொண்டுதான் தீர்ப்பு வழங்குகிற வழக்கம். எனவே அப்படி வடநாட்டிலே அந்த வடமொழிக்கும் பார்சி இஸ்லாமியர்களுக்காக
சமஸ்கிருதம் இந்தியாவுக்காக, இந்தியா என்று சொன்னால் இந்து, இந்து என்று சொன்னால் இந்தியா என்று அப்படி கருதப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய கலாச்சாரத்தை தான் அங்கே நீதிமன்றத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது. அதனுடைய விளைவாக சமஸ்கிருதம் தான் உயர்ந்த செல்வாக்குள்ள மொழி. இன்னும் சொல்ல போனால் எல்லா மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது, பிராகிருதம் அத்தனையும் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது என்ற ஒரு கருத்து. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழிகள் என்ற கருத்து. எந்த மொழி இந்த நாட்டிலே சமஸ்கிருதத்திற்கு அப்பால் தனித்து பிறந்த மொழி அல்ல என்ற எண்ணம் இருந்த ஒரு காலம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பானை தவிர மற்றவன் மனிதன் அல்ல என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்து இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தின் மூலமாக, வேதத்தின் மூலமாக ஊன்றப்பட்டது. பிரம்மாவின் மோகத்திலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைத்தியன், பாதத்திலே பிறந்தவன் சூத்திரன். என்ன அர்த்தம்? மோகத்தை தானே மதிக்க வேண்டும், அப்புறம் தொடையை அவன் வச்சுக்கிட்டு இருப்பான் வேற காரியத்துக்கு. ஆக அதனுடைய விளைவு என்ன? மற்றவெல்லாம் மனிதன் அல்ல. பார்ப்பனிய செல்வாக்குக்காகவே சமஸ்கிருதம் பயன்படுத்தப்பட்டது. சமஸ்கிருதத்தை பற்றி ஆய்வு கண்ணோட்டத்தில் தமிழோடு கலந்த பல கருத்து அதிலே உண்டு. தமிழ் சொற்கள் கூட வடமொழியில ரிக்வேதத்தில் இருக்கிறது என்று எடுத்துச் சொல்ல சான்றுகள் இருந்தாலும் கூட இந்த சொற்கள் எல்லாம், நம்முடைய சொற்கள் எல்லாம் அங்கே போய் குடியேறி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த பெருமையை நாம் பேச நமக்கு வாய்ப்பில்லை. வடமொழி சொற்கள் தமிழிலே வந்து இடம்பெறுமானால் உடனே சமஸ்கிருதத்தினுடைய உதவியின்றி தமிழ் இயங்காது. ஆக தமிழ் தாழ்ந்த மொழி, வடமொழி உயர்ந்த மொழி. அந்த அடிப்படையில் பார்ப்பனிய செல்வாக்கு வளர்ந்து அதனுடைய விளைவாக அகில இந்தியாவில் இந்தியா என்றால் ஆரியம் என்ற கருத்து தான் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே மொழி அடிப்படையிலே சமஸ்கிருதத்திற்கு கிடைத்த செல்வாக்காலே உருவாயிற்று. அதற்கு அடுத்து சர் ஜான் மார்ஷல் போன்றவர்கள் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு பின்னால் வடமொழி ஆய்விலையும் அதே நேரத்தில் ஹாரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற சிந்துவெளி நாகரிக ஆய்விலையும் ஈடுபட்டவர்கள் தான் சொன்னார்கள். அவர்கள் கருத்துக்களிலே சொன்னார்கள், வடமொழியில் ஏராளமான கருத்து இருக்கிறது உண்மை, அந்த வகைகளெல்லாம் ஆய்வு செய்து எடுத்துச் சொல்லிவிட்டோம் என்றால் இனியும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் தமிழ் போல பல மொழிகள் இருக்கின்றன, அந்த மொழிகளிலே உள்ள ஏடுகளை ஆய்வு செய்யலாம் என்று ஆய்வறிஞர்களாக வருகிறவர்களுக்கு வழிகாட்டுகிற முறையில் இன்னும் பல மொழிகள் இருக்கின்றன, குறிப்பாக தமிழ் இருக்கிறது என்று சொல்லி அதன் மூலமாக அதற்கு பின்னர் தமிழுக்கு ஓரளவு இடம் கிடைத்தது. ஓரளவுன்னா ஆய்வு கண்ணோட்டத்தில் மேல்நாட்டார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த மேல்நாட்டார் தான் தமிழுக்கு ஏற்றம் கொடுத்தவர். நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன், டாக்டர் கால்டுவெல் மட்டும் இல்லை என்று சொன்னால் திராவிடம் இந்த நாட்டில் அந்த பெயரை நாம் காப்பாற்றி இருக்க முடியாது. ஒருவேளை தந்தை பெரியார், அண்ணாவும் அதற்காக போராடி இருந்தால் அவர்கள் மறைந்தவுடன் அது மறைந்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். டாக்டர் கால்டுவெல் தான் தமிழ் மொழி ஒரு தனி மொழி, தென்னாட்டு மொழிகள் ஒரு தனி குடும்பம், அந்த குடும்பம் தொரானிய குடும்பம் அல்ல, ஆரிய குடும்பம் அல்ல, இந்தோ யூரோப்பிய குடும்பம் அல்ல, அந்த குடும்பம் திராவிட குடும்பம். இதை எடுத்து நிலைநாட்டியவர் 1858 ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலே டாக்டர் கால்டுவெலுடைய ஒப்பியல் மொழியின் ஒரு ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது. அப்பொழுதுதான் நிலைநாட்டப்பட்டது. அதனுடைய தாக்கம்தான் மனோன்மணிய சுந்தரனார் நீராறும் கடலுடுத்த என்ற பாடலை பாடியது. பல்லுயிரும் பல்லுலகும் படைத்து அழித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்போர் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்து எழுந்து ஒன்று போல் ஆயிடினும். அதைவிட சிறப்பான வார்த்தை இப்பொழுது ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணிய சுந்தரனார் ஒரு தமிழன் என்ற சொரணையோடு மான உணர்வோடு இந்த பாடலை பாடு. என்ன காரணம் என்றால் அவர் இறைப்பற்றாளர். இறைப்பற்றாளருடைய மனதில் இந்த வேதனை எப்படி புகுந்தது என்று கேட்டால், இறைவனை பாடுவதற்கு நம்முடைய தமிழுக்கு இடமில்லை, வடமொழிக்குத்தான் என்று சொல்கிறார்களே, அந்த வடமொழி செத்து போய்விட்டதே என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இறைப்பற்றாளர் சொன்னார்.